வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாக நினைத்து பார்த்தால் அது மிகவும் பொறுமையாலும் அமைதியாலும் கடந்து வந்த ஒரு பயணமாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை நினைத்து பாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமையான விஷயங்களை, எவ்வளவு அனுபவமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த ஒரு இடத்திற்கு வந்து நிற்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும் என்பதை இப்பொழுது ஒரு முறை நீங்கள் நினைத்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு ஞாபகம் வரும். வெளியில் நீங்கள் மிகவும் அமைதியாக தெரிவீர்கள். எதையும் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனதில் நடந்த காயங்களையும் கஷ்டங்களையும் முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்களும் அதனை மற்றவர்களிடம் கூறி ஒரு பாவம் உங்கள் மீது காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்காது. இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயும் காயங்களும் இருக்கும். சில மறக்க முடியாத கஷ்டங்களும் நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் சாதாரணமானவையாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை உள்ளுக்குள் மிகவும் பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு தன்மையாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு மாற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக திருப்பும். உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய மனிதன் போல நடந்து கொள்வீர்கள். ஏன் அப்படின்னா, யார் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் அவர்களை மன்னித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களை ஏமாற்றிய ஒருவர் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த ஏமாற்றிய ஒருவரால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய நண்பராக கூட இருக்கலாம், உங்களுடைய உறவினராகவும் அல்லது மிகவும் நம்பிய ஒருவராக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அவரால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளியவும் வர முடியாமல், உள்ளேயும் போக முடியாமல் தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகியிருக்கும். நீங்கள் அந்த ஒரு நபரிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய நம்பிக்கையை மதிக்காமல் உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடமாக இருந்திருக்கும். இந்த ஒரு பாடத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கஷ்டங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மறக்க முடியாத ஒரு உதவி கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். கஷ்டங்கள் ஒரு பக்கம் அனைவரின் வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களால் மறக்க முடியாத ஒரு உதவி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது ஒருவரால் கிடைத்த ஒரு உதவியாக இருக்கலாம். ஒரு கடினமான ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆதரவாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, உங்களிடம் தேவைப்படுகின்ற போது பணமானது தேவைப்படுகிறது, அல்லது ஏதாவது ஒன்று பொருளோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் பொழுது, பணம் தேவைப்படும் போது ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்களுக்கு கொடுத்த மனிதர்கள் கூட உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் பெரிய மனிதர்கள் போலத்தான் தோன்றியிருக்கும். அதை போலத்தான் சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்காம அவர்களுடன் இன்னமும் உங்களுடைய காலத்தை நீங்கள் பயணித்து கொண்டு இருப்பீர்கள். அந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றியிருக்கும். அதனால தான் அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் இன்னும் இன்று வரை மறக்க முடியாமல் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு யாராவது உங்களுக்கு உதவி செய்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் செய்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இனியே நான் விட்டு கொடுப்பனே தவிர அவங்களை யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யாரையும் சந்தேகப்படாமல் நம்பக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக எப்பொழுதுமே இருப்பீர்கள். இந்த நல்ல மனதையே சிலர் தவறாக பயன்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதில் ஒரு காயத்தை உருவாக்கியிருக்கலாம். இந்த ஒரு காயமானது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் சில சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய மனதை அதிகமாக பாதிப்படைய செய்யும். ஏன் அப்படின்னா, குடும்பத்திற்குள் சண்டையிடுவார்கள், தேவையில்லாத பேச்சுகளில் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் அதனை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, என்னடா நமது குடும்பம் இப்படி இருக்கிறது என்ற ஒரு மனநிலை நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அது பணம் தொடர்பான கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அல்லது புரிதல் குறைவால் ஏற்பட்ட சண்டையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த பிரச்சனைகள் பெரியதாக இல்லாவிட்டாலும் அது உங்களுடைய மனதில் ஒரு கவலையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கலாம். இந்த கவலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும்.
வேலையிடத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கூட உங்களை சோதித்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது, சிலர் உங்களுடைய முயற்சியை குறைத்து மதிப்பிடுவது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதனால் வேலையிடத்தில் மன அழுத்தமானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். இதனால் உங்களால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் அதனையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். நீங்க நம்பி சிலர் உங்களுடைய பேச்சை மறுத்துவிட்ட அனுபவம் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதில் சிறிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்தில் கூறிய விஷயத்தை அவர்கள் ஏற்காமல் மறுத்திருப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கன்னி ராசியின் வாழ்க்கையில கடந்த கால நினைவுகள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படும். சில நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் சில நினைவுகள் உங்களுக்கு வலியையும் கொடுக்கலாம். ஆனால் அந்த நினைவுகள் தான் இன்று நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு கூட பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரு முடிவு இந்த ஒரு நேரத்தில் சரியாக இருந்தது போல தோன்றி இருக்கலாம். ஆனால் பின்னர் அது உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களை உருவாக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில கவனமாக முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் கற்பித்து கொடுக்கும். குடும்பத்திற்குள் நடந்த சண்டைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கும். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிய ஒரே ஒரு நபர் கூட இருக்கலாம். அந்த ஒரு நபரின் வார்த்தைகள் அல்லது செயல்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கியிருக்கும். எனவே அந்த ஒரு நபரால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது உருவாகும். இந்த எல்லா அனுபவங்களாலும் ஒரே ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிக்கையை நீங்களே இழந்து விடுவீர்கள். அனைவரின் மீதும் வைத்திருக்க நம்பிக்கையை நீங்களே இழந்து விடுவீர்கள். நான் எடுத்த முடிவுகள் சரியா? என்னால் சரியாக வாழ முடியுமா என்று கூட நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் கன்னி ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இங்கேயே அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவடைய போகிறது. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாக போகும். அந்த ஒரு மாற்றம் மெதுவாக வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக வரும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கலாம். அந்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடியவராகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு புதிய நபர் வருவார். அவர் மூலம் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்தாலும் மற்றொரு பக்கம் நீங்கள் நினைத்த மாதிரியும் உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டுதான் இருக்கும். கடந்த காலம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை அந்த அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நியதியாக இருக்கும். அந்த அனுபவங்களின் மூலம் உங்களுடைய மனதில் ஒரு புதிய நம்பிக்கையானது உருவாகும். இனி வாழ்க்கையை கவனமாக முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் வீணாக போகவில்லை. அந்த தியாகங்களுக்கு பலனானது கிடைக்கும் காலம் இப்போது நெருங்கி வருகிறது. உங்களுடைய குடும்பத்திலும் சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான உதவிகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நீங்கள் கேட்பதை விட அவர் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவரே உங்களுக்கு பார்த்து கொடுப்பார். எது உங்களுக்கு தேவையோ அதை நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இன்னும் சில நேரங்களில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவோ, குழந்தைகள் மூலமாகவோ, உங்களுடைய தாய் வழியோ, தந்தை வழியோ, யார் மூலமாக கூட இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், யார் மூலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை பண உதவியோ அல்லது இட உதவியோ, பொருள் உதவியோ, எந்த ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறதோ இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு உதவியானது கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மகிழ்ச்சியும் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது நல்ல ஒரு செய்தியாகவும் உங்களுக்கு மாறும். ஒரு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியும் நிச்சயமாக நடக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு உதவி ஒரு பெரியவரால் அல்லது நண்பரால் நிச்சயமாக கிடைக்கும். அந்த உதவி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக மாறும். உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் வீணாக போகவில்லை. அந்த அனுபவங்களை தான் இன்று